அரசூரில் அச்சுறுத்தும் நீர் நாய்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதி நிம்மதியை கொடுக்கும் வெகுமதி என்று சொல்லும் அளவிற்கு அங்கு குளுமையும் செழுமையும் சேர்ந்திருக்கும், பல உயிர்களையும் சேர்த்து வாழ வைக்கும். ஆம், அப்படியொரு பகுதியில் அச்சுறுத்தும் உயிர்களும் இருக்கத்தான் செய்யுமோ என்னவோ. சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த அச்சமும் அரங்கேறி வருவது வேதனை. நீர்நிலைகளில், குறிப்பாக நன்னீர் நிலைகளில் அதிகமாக வாழும் பாலூட்டி இனமான நீர்நாய்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அரிதாகி வரும் இனமாக அழியும் பட்டியலில் இடம்பெற்றுவிட்ட அந்த நீர்நாய்கள் நேரில் வந்து விரட்டி விரட்டி கடித்தால் என்னவாகும் நம் நிலைமை? நினைத்தாலே பயம் தொற்றிக்கொள்ள பயத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள சத்தியமங்கலம் பகுதி வாழ் மக்கள். ஈரோடு மாவட்டத்தில் வனப்பு மிகுந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரசூர், இண்டியம்பாளையம், செம்மாடபாளையம், நடுப்பாளையம், அனுப்பர்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பவானி ஆற்றில் இறங்கவே பயப்படுகிறார்கள். ஆம், இப்பகுதிகளில் கடந்த 6 மாத காலத்திற்கும் மேலாக நீர்நாய்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும், ஆற்றில் இறங்குபவர்களை விரட்டி விரட்டி கடிப்பதால் ரத்தம் சொட்ட சொட்ட சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திரும்பியுள்ளனர். இதுபற்றி அப்பகுதி மக்கள் கூறும்போது, ஆற்றங்கரை கிராமங்களைச் சேர்ந்த தாங்கள் வழக்கம் போல் ஆற்றில் இறங்கி துணி துவைக்கும் போதும் குளிக்கும் போதும் விரைந்து வரும் நீர்நாய்கள் கடிப்பதாகவும், கூர்மையான பற்களை கொண்ட நீர்நாய் கடியினால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ரத்தம் நிற்காமல் கொட்டுவதாகவும், இதனால் கடிப்பட்டவர்கள் துடிதுடித்து போவதை பார்க்கும் போது மனது பயத்தில் அடித்துக் கொள்வதாக தங்களின் அச்சத்தை நம்முன் வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். பவானி சார் ஆறு பவானி வசிக்கிறோம், ஆத்து ஓரமாக வசிக்கிறோம். வீடு இருக்கு. நீர்நாய் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா அது நேரில் இங்கதான் பாத்துருக்கேன். ஆத்துலதான் வந்து துவைக்கணும், ஆத்துலதான் குளிக்கணும். குழந்தைங்க குளிக்க வரும், ஆடு மாடு குளிக்க கூட்டு வருவாங்க. எல்லாமே அதுலதான் இருக்கும். என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆளை குழந்தையோட சுத்துறாரு, கடிக்குது. காப்பாத்த போறதுக்கு யாரும் இறங்க முடியல. ஏன்னா ஒரு நாய் நீர் வந்தா பரவாயில்ல, 3 நாய் 4 நாய் சுத்தி வந்தா யாரு இறங்குவாங்க? தண்ணியில அப்படி நீர்நாய் இருக்கு. ஆனா கடிச்சா உயிருக்கு ஆபத்தளவு கடிக்குது. ஒரு லேசா என் பையனோட கடிச்சது, ஒரு பல்லு பஞ்சு 2 மணி நேரம் ரத்தம் வந்துச்சு. தொடர்ச்சியா பவானேஸ்வர் ஆத்து இறங்குனா கொடிவேரி மட்டும் இந்த நாய் பிரச்சனை இருக்குது, ஃபயர் சர்வீஸ் வரமாட்டேன்னு சொல்றாங்க. இத்தனை நாய் எங்களுக்கு பிடிக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட அதிகாரி பார்த்து தொடர்ந்து இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து இது சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஆதையும் பாதுகாக்கலாம், மக்களும் வாழலாம். இல்லைன்னா கடிவாங்கி ஆசிரியை படுக்கணும். நீர்நாய் கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விஷ முறிவு ஊசிகளை போட்டுக்கொள்ள நேரிடுகிறது. அது மட்டுமல்லாமல் மருத்துவர்கள் பத்திய உணவுகளை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தவும் செய்கின்றனர். இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தங்கள் பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், அன்றாடம் ஆற்றில் குளிப்பது, துவைப்பது போன்ற தேவைகளை செய்ய முடியாமல் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி வருவதுடன் நீர்நாய்களின் பயத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த ஆத்துக்கு தான் நாங்க துவைக்கிறதுக்கு எல்லாம் வருவாங்க. இப்ப துவைக்க வர முடியறதில்ல, நீர்நாய் இருக்கிறதுனால. எங்க பையனை கூட கடிச்சு வச்சிருச்சுங்க போன வாரத்துல. அவனும் 10 நாளா வேலைக்கு போகாம வீட்டுலதான் இருந்தாங்க. ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த நீர்நாய் தொலைனால பொம்பளை துவைக்கிறது கூட பார்த்து பின்னாடி பார்த்து துவைக்க வேண்டியதா இருக்குதுங்க. நீர்நாய் வந்து கடிச்சு வச்சிருது. அதனால பயந்துட்டு இது ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. சொன்னோம்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீர்நிலைகளில் அச்சுறுத்தும் நீர்நாய்களின் பயமுறுத்தலையும் பாதிப்புகளையும் பற்றி பொதுப்பணித்துறையினரிடம் முறையிட்டால் அவர்கள் வனத்துறையில் புகார் கொடுக்கச் சொல்கிறார்கள். வனத்துறையில் முறையிட்டால் ஆற்றங்கரையோரம் உள்ள புதர்களை அழித்தால் மட்டுமே நீர்நாய்களை பிடிக்க முடியும் என்று தினம் தினம் நிகழும் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் மெத்தன பதில்களை கூறுகின்றனர். நன்னீர் பாய்ந்தோடும் பவானி ஆற்றில் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தி வரும் நீர்நாய்களின் அச்சுறுத்தல்களையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் கவனத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பார்களா? அரிதாகி வரும் இதுபோன்ற உயிரினத்தை காக்கவும் அப்பகுதி மக்களின் பயத்தை போக்கவும் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மனித விலங்கு மோதல் தடுக்கப்பட்டு மலர்ச்சியும் வளர்ச்சியும் நிலைநாட்டப்படும். லோட்டஸ் செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து ஜெயக்குமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.